வாட் இஸ் அப் மக்களே, இன்னைக்கு சீசன் சொல்லணும். அப்புறம் பப்ஜியோட 0.7 அப்டேட்டையும் பார்ப்போம். இதில் ஏதோ புதுசாக ஆனிவர்சரி மோட்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனிவர்சரி மோட்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் மோட்னு கொடுத்துட்டாங்க. இது அங்கங்கே மேப்பில் அப்போ மாறுது. ஸோ என்னன்னு இங்கே இருக்குன்னு பார்க்க தான் போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். ஸோ மாறுறதையும் நான் நெக்ஸ்ட்டு கேம் ப்ளே போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து ஹார்ட் கோர் மோடு வந்து வரும். இப்போ வராது, இது பார்ட் 4ல் வரலாம். ஏன்னா அது இன்னும் எனக்கு அன்லாக் ஆகலை, அதையும் லாஸ்ட்டில் காமிச்சிருப்பேன். அன்லாக் ஆகணும்னு உங்களுக்கு அதையும் போட்டு காட்டுறேன். ஆர்கேடில் வருது ஹார்ட் கோர் மோட்னு. இது மாதிரி சீசன் 12க்கான இது எமௌண்ட்டோடு சேர்ந்து போட்டிருக்காங்க. இது மாதிரி இந்த இடத்துக்கு வந்தால் கிளிச்சுனால சம்டைம்ஸ் கீழே விழுகிறீங்க, வந்துட முடியுது. இது ஏகேஎம் நல்லா கிடைக்கிது இந்த இடத்துல. ஸோ அதை நீ பார்ப்போம். இப்போ கேம் பிளேயில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கேம் பிளே வச்சு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். லாஸ்ட்டில் பாம்பு போட்டு சேர போகிறேன். எப்படி இருந்தாலும் இது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நீங்கள் இந்த வீடியோவே போட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கீழே குதிக்கணும். எங்கே குதிக்கிறது எங்கே குதிக்கிறது? இங்கே குதிச்சா கார் இருக்கும். சரி, அங்கே எடுத்துகிட்டு போக வேண்டியதான் லாஸ்ட்டுக்கு. ரொம்ப தூரம் இருக்குது, போக முடியுமா? போக முடியாது. ஸோ பக்கத்தில் ரிவன்ஸ் பக்கத்தில் எங்கேயா குதிச்சிருவோமா? இங்கே இருக்கும் கார். சரி, இங்கே குதிச்சிருவோம். வாட்டர் ஐலாண்ட் பக்கத்தில் எப்போவுமே ஒரு கார் இருக்கும். அப்படி காரில் அப்படியே பக்கத்தில் இருக்க வீட்டில் கார் இருக்கும். ஸோ மொத்தம் இங்கே கார் கிடைக்கும், அதனால தான் குதிச்சிட்டேன் இங்கேயே. அதோ அந்த இடத்துல ஒரு கார் இருக்குது, எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். இதோ ஒரு இது காரு. ஐயோ, கன் எடுத்துட்டேனா? ஓகே, கன் வச்சுக்கலாம். ஏன்னா எவ்வளோ வந்தால் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். வண்டி ஓகே, ஏறிட்டடா வண்டியில். அழிச்சி புறா வண்டியை விறுவிறு போக வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ வந்துட்டா போச்சு பாஸ், போன வழியை மாதிரியே சுட்டு தள்ளிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு எதுவுமே காட்ட முடியாது. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு கேம் பிளே, நார்மல் கேம் பிளே மாதிரி நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு லாபியில் இருக்க மாதிரி காமிச்சிடல. அந்த கேம் பிளே எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே பறக்கிற மாதிரி செட்டப் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த செட்டப் கூட உங்களுக்கு காட்டு இப்போ லாபியில் இருந்துச்சு, பட் ஆனால் அது ஒர்க் ஆகலை. பட் ஆனால் இதில் இது ஒர்க் ஆகுது, அதுதான் பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட இப்போ நம்ம போகிறோம். பார்த்தீங்கன்னா ஷெல்டர் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் தான் போட்டுருக்குது இப்போ இந்த மேப் படி. அதனால் இந்த மேப் படி அங்கே போயிட்டுருக்கோம். இதோ ஷெல்டர் ஹவுஸ் இருக்கா, அந்த ஹவுஸ் பின்னாடி இருக்குது. இதோ அந்த இடம் தான். இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போது இருக்க ரூட்லாம் அப்படியே சும்மா அதில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வந்தோடனே பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டு, பேண்டேஜஸு, நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிற நார்மல் ரூட் எல்லாமே இருக்குது. சும்மா ஒரு கேம் பிளே மாதிரி இருக்குது. டோக்கன் டூன்னு கேட்குது, டோக்கன் கொடுத்தாச்சு. இதோ இது மாதிரி பாம்பு வெடிக்க வைக்கணுமா? ஏதாவது ஒன்று. பொதுவாகவே இந்த கேமில் இது என்ன கண்டிஷன்னு தெரில. இதோ எக்ஸ்டன் மேக் தான் உங்களுக்கு பரிசு. இதோ எக்ஸ்டன் மேக் வந்துருச்சு. எக்ஸ்டன் மேக் வித் ஆமோட வந்துருக்கு. ஸோ இதுதான் இதோட பரிசான். ஸோ இது பெஸ்ட்டு பரிசு வந்து AWM லெவல் 3 வெஸ்ட்டு, லெவல் 3 ஹெல்மெட்னு போட்டிருக்கு. ஸோ மேபி கிடைக்கலாம். அது மாதிரி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் ஒன்று இருக்குது. இது மாதிரி மெடிக்கிட் ஒரு 5-6 கிட்டத்தட்ட ரேட்டில் இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஒவ்வொன்றா காமிக்கிறேன் வாங்க. இதே மாதிரி எல்லா மிஷின்கிட்டையும் போனீங்கன்னா 2 டோக்கனாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த டோக்கன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு கேம் ப்ளே பண்ண முடியுது. இதுலேயே கேம் ப்ளே பண்ண முடியுது. அப்புறம் லாட்ரி மாதிரி இருக்குது, எல்லாமே யூஸ் பண்ண முடியுது. எல்லாமே இந்த வீடியோ காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பார்த்துங்க, வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, நார்மல் லூட்லேருந்து அல்டிமேட் லூட் வரைக்கும் எல்லாமே லூட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் 12ஓட முக்கியமான நேமான டுகெதர் வி ப்ளே வந்து எல்லா கார்னர்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ சீசன் 12க்கானது தான் இது. சீசன் 12 அப்டேட்டோட சேர்ந்து தான் இது வரும், ஆனிவர்சரி மோடு. ஸோ 1 வருஷம் ஆச்சு பப்ஜி வந்து. ஸோ அதுக்கான இது டுகெதர் வி ப்ளேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 6 மந்த்ஸுக்கு ஏதோ போட்டிருந்தாங்க. அந்த இதில் தான் அந்த ஹேஷ்டாக் வந்து சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுத்தாங்க. இப்போ வந்து 2வது தடவை டைட்டில் கொடுத்தாங்க. அதாவது இது வந்து நம்ம லாபிலேருந்து உள்ளே வரும்போது இல்லை, பட் ஆனால் இது நீங்கள் உள்ளே வந்து அடுத்த செகண்டு இந்த இடத்துலேருந்து நீங்கள் இதுக்கு ஏறும்போது இது கிடைக்கிது. ஸோ இது மாதிரி ஏறிட்டு இது மாதிரி ஜம்ப் பண்ணினா கூட இங்கேயும் லூட் இருக்குது. ஸோ இங்கேயும் லூட் எடுக்கலாம், ஸ்கோப்பு எல்லாம் இங்கே கிடக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்கோப்பாக எடுத்துகிட்டு உட்காந்து சுற்றிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. கீழே இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தா கீழே ஒரு ஜம்பர் இருக்குது. அந்த ஜம்பரில் குதிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட முடியுது. அதை வச்சு ஜம்ப் பண்ணி ஒவ்வொரு இடமா மூவ் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் தான். கிட்டத்தட்ட நம்ம சேஃபாக இந்த இடத்துல படுத்துட்டு கூட யாராவது எனிமி இருந்தால் கூட அடிக்கலாம். மேபி மேஜராக கையில் கன்று இருந்தால் ஈஸியாக அடிக்கலாம். இப்போ கேம் பிளே பார்ப்போம். இது நம்ம பழைய சின்ன சின்ன ஃபோனில் விளையாடுவோம்ல, அதே ஷூட்டிங் கேம் தான் வர வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேம் நம்ம வின் பண்ணோன்னா 0 செகண்ட் வின் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைச்ச ரிவார்டு பார்த்தீங்கன்னா இது
பெயின் கில்லர். இதே மாதிரி ரிவார்டெல்லாம் அதிலே காமிச்சிடும். இது குருவி சுட சொல்லுவாங்க, இது குருவி சுட கேமு. ஸோ உங்களுக்கு ஸ்மோக் கிரனேடு அதையும் உங்களுக்கு வேஸ்ட் பண்ணாலும் ஸ்மோக் கிரனேட் வச்சுருக்காங்க. இதில் லாட்ரி கொடுப்போம். லாட்ரி ஃபஸ்ட்டு எம்டி ஒன்றும் கிடைக்காது. ரெண்டாவது தடவை M762 கன்னு. மூணாவது லாட்ரி எம்டி. நாலாவது லாட்ரி அகைன் எம்டி. ஓ மை காட், என்னடா டோக்கன் வேஸ்ட் பண்ணி இருக்குது. மிஷினை மாற்றி நான் அவசரம் இது போடாதே, மிஷினை மாற்ற போனாடி. நான் இங்கே போடுறேன்டா. ஏதாவது M24 இது மாதிரி ரேராக உங்களுக்கு எப்படி தான் கன்று கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கன்னை கலெக்ட் பண்ண பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். இது மாதிரி நத்துக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக AW கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ AW ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம 0.17 அப்டேட்டும் ப்ளஸ் எனக்கு மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா எம்டி தான் வச்சு, அப்புறம் காம்போ செட்ரு இது மாதிரி ஒன்று ரெண்டு தான் கிடச்சிச்சு. சரி எல்லாம் யூஸ் பண்ணி காமிப்பேன்னு சொல்லி தான் இங்கே வந்தது. சரி இப்போ காமிச்சாச்சு வீடியோவில். ஸோ இதுக்கு மேலே என்ன விஷயம், நான் பாம்பு போட்டு சாவது தான் முக்கியம். அதுக்காக பாம்பை தேடணும். ஓகே, பாம் எங்கே இருக்குது, கிரனேட் எங்கே இருக்குது, கிரனேடு ஃப்ளாக் அடப்பா சாக போகணும். லெவல் 3 வெஸ்ட்டு எல்லாம் கிடைக்குது. உங்களாட்டி லெவல் 2 வெஸ்ட் தான் கிடைக்குது. மாற்றி சொல்லிட்டேன். சுற்றி தேடினாலும் ஒன்றும் கிடைக்காது. உங்களுக்கு பாம்பை கண்டுக்கிட்டீங்கன்னா சொல்லிட்டு மேஜராக பாம்பு இருக்காதோ. பாம்பு வேணும் எனக்கு. இப்போ பாம்பை கொடுத்துட்டு போங்க யாராக இருந்தாலும். வெளிவிட்டேன். கடைசியாக அங்கே ஒரு பாம்பு இருக்குது. கிடச்சிருச்சு பாம்பு. அதில் ஸ்மோக்கை திரும்புவோம். பாம்பே முடிச்சிருச்சு என் சாப்டரை. சரி, இன்னைக்கு தான் வீடியோ. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஹார்ட் கோர் மோடையும் காமிக்கிறேன். லெவல் 10 அன்லாக் பண்ணல. இப்போ தான் லெவல் 6 வந்துருக்கிறேன். லெவல் 10 அந்த ஹார்ட் கோர் மோட் அன்லாக் ஆகுது. அன்லாக் ஆகணும் உங்களுக்கு அந்த வீடியோவும் போட்டு காட்டுறேன். அதுக்கும் என்னன்றது பார்த்துருவோம். வேறு என்ன மூடு இருந்தாலும் அது அப்படி. சரி வரட்டுமா, நம்ம பார்ப்போம் அப்புறமா. பாய் பாய்.